வணக்கம் என் அன்பு சொந்தங்களே. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பு, என் ஃபாலோவர்ஸ் அன்பு நெஞ்சங்களே, என் என் மரியாதைக்குரிய, என் அன்புக்குரிய, என் உயிருக்கு மேலான உறவுகளே, நன்றி கிடந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஃபாலோவர்ஸுக்கு நன்றி கிடந்த வணக்கத்தை அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவரும் நலம் வாழ, இன்று போல் என்றும் வாழ நான் வாழ்த்துகிறேன். அந்த இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம் என் அன்பு நண்பர்களே. அதாவது, நம்மை பிறக்கும்போது நம்ம யாரென்று தெரியாது. ஒரு குழந்தை, எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். ஆனால் நாம் இறக்கும்போது அப்படி யாரும் வாழ்த்துவது இல்லை. நீ எப்படியாப்பட்ட மகா பிறவாக இருந்தாலும் 4 பேர் குறை சொல்லதான் செய்வார்கள். அதை இந்த நாட்டில் இருந்து யாராலையும் நீக்க முடியாது. குறை சொல்பவனையும் ஏற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும், நிறை சொல்பவனையும் ஏற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும். இந்த காலத்தின் கட்டாயம். இதை நன்கு அறிந்து நான் உணர்ந்து உங்களிடம் நான் பகிர்ந்துகிறேன் இந்த சொற்பொழிவை. அதற்காக இந்த உலகத்தில் வாழ வழி இல்லை என்று நினைத்து விடக்கூடாது யாருக்கும். இந்த உலகம் பறந்து கிடக்குது. உழைக்க நாம் ரெடியாக இருந்தால் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பிழைக்கலாம். ஆனால் வாயும் கையும் கரெக்டாக வச்சுக்கணும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, 100ல் 1 2 எதையா ஒரு சூழ்நிலை எப்படினாலும் பிழைக்கலன்னு தப்பு செய்வாங்க. அவங்க நமக்கு நண்பர் ஆக முடியாது, ஆகவும் கூடாது. நல்லவர்கள் வாழ நான் எப்பவும் வாழ்த்துவேன். நான் இந்த முடிவில் தான் இருப்பேன். நான் எப்போவுமே நல்ல வழி தான் சொல்லுவேன். எப்போவுமே நேர்மையை தான் நான் சொல்லுவேன். என்னை பிடிக்காதவர்கள் நிறையா பேர் இருக்கலாம். என்னை பிடிச்சவர்கள் கொஞ்சம் பேர் என்னை வாழ்த்துனா போதும். இந்த உலகத்தில் கடைசியில் போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிறது இவன் நல்லவன் கெட்டவன், அந்த 2 சொல்லு தான் நமக்கு முக்கியம். அடுத்தவங்க உழைப்பு நமக்கு எப்போவுமே ஆகாது. நம்ம உழைக்கிறோம், நம்ம குடும்பத்தை கவனிக்கிறோம். எல்லோரும் இதை பார்த்தா நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நன்றி. மீண்டும் வருவேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.